ஹாய் ஹலோ என்னோட நேம் வந்து விஜய். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நான் கிரியேட் பண்ண ஒரு அப்ளிகேஷன் தான் இன்னைக்கு சும்மா ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக இந்த விசிவின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்யூம் கிரியேட் பண்ணுற ஒரு வெப் அப்ளிகேஷன். ஸோ இது ஆல்ரெடி லைவ்ல தான் இருக்குது, கம்ப்ளீட்டாக ஃப்ரீ தான். தென் ஸோ இது மூலிமா ரெண்டு விஷயம் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ ரெண்டு விஷயம் இம்பார்ட்டன்ட். ஒன்று வந்து இந்த ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிவிட்டு பிடிஎஃபாக ஜென்ரேட் பண்ணிக்க முடியும், டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ அப்படி இல்லைன்னா உங்களை நம்ம ரெஸ்யூம் கிரியேட் பண்ணிவிட்டு ஒரு யூனிக் லிங்காக பப்ளிஷ் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த வெப்சைட்லேயே அந்த லிங்க்கை நம்ம மற்றவங்களுக்கு சென்ட் பண்ணவும் முடியும். ஸோ அது மூலிமா வந்து நம்மளோட ரெஸ்யூம் பார்ப்பாங்க, கிட்டத்தட்ட ஆன்லைன் ரெஸ்யூம் மாதிரி. ஸோ இது ரெண்டு தான் இதில் மெயினான ஃபீச்சர்ஸ். இதில் வந்து ஃபஸ்ட்டு டெம்ப்ளேட்ஸ் வைப்போம். இதில் வந்து ஒரு 31+ டெம்ப்ளேட்ஸ் போட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து ஸோ எந்த டெம்ப்ளேட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் டெம்ப்ளேட்ஸ். லைக் நான் ஃபஸ்ட்டு கேட்டகரி சைஸ் பிரித்து வச்சுருக்கேன், ப்ரொஃபஷ்னல், அப்புறம் டெக்கு, சும்மா அகாடமிக், ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி. ஸோ இதில் வந்து ப்ரொஃபஷ்னல் மேக்ஸிமம் இதை யூஸ் பண்ணுங்கள், இது நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதில் வந்து அந்த ஏடிஎஸ் ஃப்ரெண்ட்லியாகவும் போட்டிருக்கேன். ஏடிஎஸ்னால் அது வந்து ஒரு ஸ்கோர், ரெஸ்யூம் அனலைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஒரு ஸ்கோர் தரும். ரெஸ்யூம் அனலைஸ் பண்ணி ஏடிஎஸ் ஸ்கோர்ன்ட்டு சொல்லுவாங்க. அபோவ் 80 ஆர் 90 இருந்துச்சுன்னா குட் ரெஸ்யூம் ஆக்சுவலி. ஸோ இதுதான் வந்து சாம்பிள் ரெஸ்யூம், ஃபர்ஸ்ட் ரெஸ்யூம், ப்ரொஃபஷனல் டெம்ப்ளேட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான நம்மளோட பர்சனல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ப்ரொஃபஷனல் சம்மரி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ், ஸ்கில்ஸ், ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு டெம்ப்ளேட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பேன். சில டெம்ப்ளேட்டுக்கெலாம் இங்கே வந்து இந்த டெம்ப்ளேட் எதுக்கு பெஸ்ட்டு அப்படின்ட்டு இப்போ இங்கே இருக்கும். ஸோ இதில் கீ ஃபியூச்சர்ஸும் இருக்கும். பட் சில பேர் டெம்ப்ளேட்ஸுக்கு இருக்காது. ஏன் ரீசன்னா அதெல்லாம் வந்து லேட்டராக ஆட் பண்ண டெம்ப்ளேட். நெக்ஸ்ட்டு வந்து மாடர்ன். ஸோ கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து 31+ டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். தென் எக்ஸிக்யூட்டிவ், கார்ப்பரேட், லைனா. ஸோ எல்லாத்தையும் இப்போ பார்க்க தேவையில்லை. தென் நம்ம இப்போதைக்கு இந்த ப்ரொஃபஷனல் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணிக்கலாம். தென் சைன் இன் பண்ணிக்கிறேன். சாரி. ஸோ இனிஷியலாக இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம் லோட் ஆகிறதுக்கு. தென் ஓகே. ஸோ இதுதான் வந்து நம்மளோட டேஷ்போர்ட். டேஷ்போர்டில் ஒன்றும் இருக்காது, டெம்ப்ளேட்ஸ், எடிட்டர், அப்புறம் செட்டிங்ஸ். ஓகேவா? இதுதான் இருக்கும். தென் நான் வந்து எடிட் செட்டிங்ஸ், சாரி, எடிட் ரெஸ்யூம் கிளிக் பண்ணிக்கணும். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு எடிட்டர் வியூ காமிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் இன்ஃபோவில் நம்ம நேம் எல்லாமே ஃபில் பண்ணணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி, நம்மளோட ப்ரொஃபஷனல் சம்மரி. தென் வந்து ஓகே, ஒன்று ஒன்றா ஃபில் பண்ணிட்டு நான் காமிக்கிறேன். ஸோ சும்மா சாம்பிள் நம்பர் தரேன். தென் நம்மளோட வெப்சைட் வேணும்னா வெப்சைட் போட்டுக்கலாம். ஓகே, யூஆர்எல் லிங்க். ஓகே, சேவ். தென் சம்மரி. இப்போதைக்கு சும்மா சாம்பிள் கொடுத்துக்கிறேன். நீங்கள் இதுக்கு அந்த சில இடத்துல சில செக்ஷனுக்கு டிப்ஸ் இருக்கும், சில செக்ஷனுக்கு இருக்காது. அது எல்லாமே நீங்கள் இங்கே பார்த்து எடிட் பண்ணிக்கங்க. தென் டெம்ப்ளேட்ஸ், நம்ம அங்கே பார்க்க வேண்டிய டெம்ப்ளேட்ஸு. ஸோ அதில் வந்து இது வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். சில டெம்ப்ளேட்ஸ்க்கு வந்து கலர் சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ உங்களுக்கு சில டைம் வந்து ப்ளூ பிடிக்கும், க்ரீன் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி உங்களோட சஜஷனுக்கு ஏற்ற மாதிரி கலர் சூஸ் பண்ணிக்கலாம். பட் இது சில டெம்ப்ளேட்ஸ்க்கு மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஸோ எந்தெந்த டெம்ப்ளேட்ஸ்ன்ட்டு அங்கே சாம்பிள்ஸ் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன், அதை செக் பண்ணிக்கோங்க. தென்
ஓகே, நெக்ஸ்ட் ஸ்கில்ஸ். ஸோ ஸ்கில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வேணால் தரலாம். ரியாக்ட், ஸோ சும்மா தரேன் இப்போதைக்கு. ஃப்ரண்ட் அண்ட் ஓகே, ஆட் ஸ்கில்ஸ். சப்போஸ் நான் ஐடி வாட் ஹேப்பன். ஓகே, நான் ஐடி இல்லாதவங்க வந்து ஸ்கில்ஸ், இது வந்து ஐடி வச்சு நான் சும்மா பண்ணியிருக்கேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கோ. ஐடி அதாவது இது ரிலேட்டடாக பண்ணியிருக்கேன். பட் நீங்கள் ஏதாவது சாஃப்ட் ஸ்கில்ஸு, லாங்குவேஜ் ஸ்கில்ஸு, இல்லைனா வேறு ஏதாவது செலக்ட் டூல்ஸு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் அதர்ஸ் வேணுனாலும் அதர்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஓகே. ஓகே, பேக் சாரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா ஓடுங்க, அப்படி இல்லைன்னா கேன்சல் கொடுத்துட்டு அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அந்த செக்ஷன்ஸ் வராது. சும்மா சாம்பிளுக்கு ஒரு டேட் தரேன். டிஸ்கிரிப்ஷன். இது வேணும்னா நீங்கள் எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, தென் எஜுகேஷன். எஜுகேஷன் வந்து ப்ராப்பராக ஆட் பண்ணிடுங்க. ஸோ நான் சாம்பிள் எல்லாமே தரேன் நான். ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் ஒரு டேட் கொடுத்துருங்க. சாரி, நீங்கள் முடிச்ச டேட் கொடுங்க. நான் இப்போதைக்கு சாம்பிள் இருக்கிறதுனால நான் ஏதாவது ஒரு டேட் தரேன். ஓகே, ஓகே, ஆட் ஆகிடுச்சு. ஸோ தென் வந்து ப்ராஜெக்ட்ஸு ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணலாம். அப்படி இல்லைனா கேன்சல் கொடுத்துட்டு இது பண்ணிக்கலாம். ப்ராஜெக்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன மேஜராக வரும் பார்த்தீங்கன்னா, நேமு, டிஸ்கிரிப்ஷனு, என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் இது பண்ணணும். லைவ் யூஆர்எல் இருந்துச்சுன்னா லைவ் யூஆர்எல், அப்படி இல்லைனா விட்டுருங்க. சப்போஸ் ஓப்பன் சோர்ஸாக இருந்துச்சுன்னா ரெபாசிட்டரி யூஆர்எல் கொடுத்துட்டு ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். ஓகே, தட்ஸ் எனஃப். ஸோ நான் வந்து இ-காமர்ஸ் ஆப் தரேன். நெக்ஸ்ட் எஸ். ஸோ இதுக்கும் நான் ஸ்டார்ட் டேட் தென் எண்ட் டேட். நான் இப்போதைக்கு யூஆர்எல் எதுவும் தரலை, டேரெக்டாக அப்படியே கொடுத்துருக்கேன். ஓகே, தென் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் லைக் லிங்க்டின். ஸோ இந்த மாதிரி யூஆர்எல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணலாம். ஆட் பண்ணணும்னா லிங்க்டின் பண்ணிடுங்க. இது முக்கியம். அடுத்து கிட்டப். ஸோ இது ரெண்டுமே முடிஞ்சால் ஆட் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட், சப்போஸ் ஆட் பண்ணாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, இதெல்லாம் ஆப்ஷனல் தான். ஸோ வந்து சிலருக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஐ மீன் இது வந்து இது வரைக்கும் நம்ம பண்ண ரெஸ்யூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேஜ் கூட ஃபில் ஆயிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ப்ரீவியூ காட்டுறேன் பாருங்க. ஸோ பாருங்க, இது வந்து பர்சனல் டீட்டெயில்ஸ், இங்கே வந்து சம்மரி, ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ தென் ஓகே, எஜுகேஷன், டெக்னிக்கல் ஸ்கில்ஸ்,
ப்ராஜெக்ட் ஒரு பேஜ் கூட இது ஆகல. ஸோ இந்த செக்ஷனில் எதுவும் இல்லைன்னா நீங்கள் அடிஷ்னல் செக்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ கோர்சஸ் அண்ட் சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எது வேணால் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். ஓகே, ப்ரொஃபஷனல் ஆட் லாங்குவேஜ் தென் தமிழ். ஓகேங்களா? ஸோ இதுவும் சேஞ்சஸ் அப்ளை ஆகிடும். தென் வேணும் இன்னும் ஏதாச்சும் நீங்கள் ஆட் பண்ணணும், சப்போஸ் இதில் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் கிரியேட் கஸ்டம் செக்ஷன் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். ஸோ இதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன கொடுக்கலாம்? டிக்ளரேஷன். ஸோ இதில் வந்து ஃபீல்ட்ஸ் வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபீல்டு 1 அந்த டிக்ளரேஷன்றது வந்து டைட்டில். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஃபீல்டு கொடுக்கலாம். இன்புட் டைப் ஃபீல்டு வந்து 3 டைப் இருக்குது. ஒன்று வந்து டெக்ஸ்ட்டு, இன்னொன்று டேட்டு, இன்னொன்று லாங் டெக்ஸ்ட்டு. ஸோ லாங் டெக்ஸ்ட்னா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ இந்த மாதிரி பேராகிராஃப் மாதிரி வர்றது தான் லாங் டெக்ஸ்ட்டு. அடுத்து டேட் வந்து நீங்கள் இந்த ஸ்டார்ட் டேட் எண்ட் டேட் கொடுப்பீங்களா அந்த மாதிரி. தென் நார்மல் டெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்கில்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ணணும்ல அந்த மாதிரி. ஸோ நான் இப்போ லாங் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். தென் டைட்டில் வந்து ஃபீல்டு லேபிள் எதுவும் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். நான் பண்ணுறேன். ஸோ இங்கே கொடுக்கலனா வந்து டேரெக்டாக இதுவாகிடும். ஸோ ஐ மீன் வந்து இந்த டேரெக்டாக டிக்ளரேஷன்களே இந்த இது வந்துடும். ஓகே, இப்போ ப்ரீவியூ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா திங்க் சேவ் பண்ணாதானே. மேபி சம் இஷ்யூஸ் தேர். ஓகே, தென் ஓகே மற்றதெல்லாம் வந்துருச்சு, லாங்குவேஜ் எல்லாமே வந்துருச்சு. ஓகே, ஸோ 2 விஷயம் இருக்குது. இப்போது நான் சொன்னபடி 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து எக்ஸ்போர்ட் அஸ் பிடிஎஃப். ஸோ பிடிஎஃபாக எக்ஸ்போர்ட் பண்ணணும்னா டவுன்லோட் ஆகிடும். ஸோ எந்த ஒரு வாட்டர் மார்க்கும் இல்லாமல் டவுன்லோட் ஆகிடும். தென் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன் இதை நான் இப்போ. ஓகே, ஸோ இந்த பப்ளிஷ் பண்ண யூஆர்எல் இருக்குதுன்னா, ஸோ இந்த யூஆர்எல்ல வந்து நம்ம செக் பண்ணணும்னா நம்மளோட அப்ளிகேஷன் வந்து நம்மளோட ரெஸ்யூம் வந்து அங்கே இருக்கும். இட் லோட் ஆகுது. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஏதாச்சும் டவுட் இருந்தால் பிங் பண்ணுங்கள். ஓகே, சப்போஸ் வேறு ஏதாச்சும் ப்ராஜெக்ட் ஐடியாஸ் பண்ணலாம் அப்படின்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நான் ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. ஸோ இந்த லிங்க்கையும் நான் வந்து கமெண்டில் வந்து பின் பண்ணி வைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். பை.